ஹரே கிருஷ்ணா. பகவத் தரிசனத்திலிருந்து ஒரு கட்டுரை. ஆன்மீக குரு அவசியமா? வழங்கியவர் ஸ்ரீ கிரிதாரிதாஸ் பிரபு அவர்கள். ஆன்மீக தன்னுணர்வினை ஒவ்வொருவரும் தானாக அடைய வேண்டும் என்றும் அதற்கு சாஸ்திரங்களோ குருவோ அவசியம் இல்லை என்றும் சிலர் கூறி வருகின்றனர். ஆனால் அது ஆதாரமற்றதும் நடைமுறைக்கு ஒத்து வராததுமாக இருக்கிறது. ஆன்மீக தன்னுணர்வை பெறுவதில் குருவின் அவசியத்தை இந்த இதழில் காணலாம். குரு இல்லாமல் ஆன்மீக வாழ்க்கையா? ஆன்மீக வாழ்க்கையை வாழ்வதற்கு குரு அவசியமா? ஆன்மீக குரு தன்னுடைய அறிவை எங்கிருந்து பெறுகிறார்? அல்லது நான் என்னுடைய குருவை எவ்வாறு அறிவது போன்ற கேள்விகள் அவ்வப்போது எம்மிடம் கேட்கப்படுகின்றன. சமீபத்தில் ஒருவர் எம்மிடம் கேள்வி எழுப்பினர். நான் ஆன்மீகமானவன், ஆன்மீக உண்மையை என்னால் சுயமாக ஏன் தெரிந்து கொள்ள முடியாது? நான் ஏன் வேறு ஒருவரிடம் செல்ல வேண்டும்? என்னுடைய சொந்த அனுபவத்தின் மூலமாக உண்மையை என்னால் அடைய முடியாதா என்று கேள்வி எழுப்பினர். அவருடைய கேள்விகள் வாஸ்தவமாக தோன்றலாம். உண்மையை தேடுவதில் நேர்மை, தானாக கிடைக்கும் தகவல்களை சேகரித்தல், அந்த சின்னஞ்சிறு தகவல்களை ஒன்று சேர்த்து தன்னுடைய உள்ளுணர்வின் உதவியுடன் வாழ்வின் சிக்கல்களை தீர்க்க நினைத்தல், இது அற்புதமான வழிமுறையாக தோன்றுகிறது. அப்படித்தானே? ஆனால் சற்று யோசியுங்கள். நாம் எந்த ஒரு பௌதிக அறிவை தேடினாலும் இயற்பியல், வேதியியல், கணிதம், புவியியல், இலக்கணம் என எதுவாக இருந்தாலும் அதனை அறிந்த வல்லுநரை அணுகுவதே விரைவான, உறுதியான மற்றும் எளிமையான வழிமுறையாகும். முன்பின் தெரியாத மாநகரத்தில் நீங்கள் இருப்பதாக வைத்துக் கொள்வோம். அங்குள்ள தபால் நிலையத்திற்கு நீங்கள் செல்ல விரும்பினால் என்ன செய்வீர்கள்? அங்கே இங்கே திரிந்து எந்த திசையில் செல்லலாம் என்று யூகிப்பீர்களா? நீங்கள் செய்தாலும் செய்வீர்கள். ஆனால் தபாலை அனுபவத்தில் நீங்கள் நேர்மையானவராக இருந்தால் யாரேனும் ஒருவரிடம் விசாரித்து செல்ல வேண்டிய பாதையை தெளிவுபடுத்திக் கொண்டு நேரடியாக செல்ல வேண்டிய இடத்திற்கு செல்வீர்கள். ஆன்மீக வாழ்க்கை என்பது முன்பின் தெரியாத மாநகரத்தில் தபால் நிலையத்தை தேடுவதை போன்றதாகும். நீங்கள் உங்களுடைய மனதின் வழிகாட்டுதலை பின்பற்றி கற்பனை செய்தால் நேரத்தை வீணடித்துக் கொண்டே செல்லலாம். அல்லது நீங்கள் நேர்மையானவராக இருந்தால் எங்கு செல்வது என்பது எனக்கு தெரியாது என்பதை ஒப்புக்கொண்டு விவரம் தெரிந்தவரை அணுகலாம். இதுவே உண்மையான ஆன்மீக வாழ்வின் முதற்படியாகும். கேள்வி: ஆனால் நான் ஆர்வமுடையவனாகவும் நேர்மையானவனாகவும் இருந்தால் என்னுடைய அந்த நேர்மையின் பலத்தினால் தன்னுணர்வை ஏன் அடைய முடியாது? ஆம், இயலும். ஆனால் உங்களுடைய நேர்மையுடன் சரியான வழிமுறையையும் நீங்கள் இணைக்க வேண்டும். உதாரணமாக, மருத்துவராக வேண்டும் என்னும் நேர்மையான விருப்பம் உங்களிடம் இருக்குமெனில் அந்த நேர்மை என்பது முதல் படி மட்டுமே. அது நிச்சயம் அவசியம். ஆனால் அந்த நேர்மை உண்மையானதாக இருந்தால் நீங்கள் மருத்துவ புத்தகங்களை கடையில் வாங்கி வந்து வீட்டில் உட்கார்ந்து படிக்க மாட்டீர்கள். நிச்சயம் மாட்டீர்கள். நீங்கள் மருத்துவ கல்லூரிக்கு செல்வீர்கள். அங்குள்ள நிபுணர்களிடமிருந்து கல்வி கற்பீர்கள். படிப்படியாக உங்களை தகுதியுடைய மருத்துவராக மாற்றிக்கொள்வீர்கள். அதுபோல நீங்கள் தன்னுணர்வை பெறுவதில் நேர்மையுடையவராக இருப்பின் அப்போது உண்மையான ஆன்மீக குருவினை அணுகி அவரின் கீழ் அறிவை பெற வேண்டும். அடுத்த கேள்வி: ஆனால் நாமே சுயமாக கஷ்டப்பட்டு இறுதியில் அடையக்கூடிய உண்மை உயர்ந்த உண்மை அல்லவா? உங்களுடைய தேவை தன்னுணர்வா அல்லது நானே செய்வேன் என்ற தற்பெருமையா என்பதை நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள். தன்னுணர்வு அடைவதில் நீங்கள் தீவிரமாக இருந்தால் அதற்காக கிடைக்கும் எல்லா உதவிகளையும் ஏற்றுக்கொள்வது புத்திசாலித்தனம். நானே தேடுகிறேன் என்ற போர்வையை அனுபவிப்பதற்காக உண்மையை தேடுவதை தள்ளி போடுவது முட்டாள்தனமாகும். அடுத்த கேள்வி: ஆனால் பகவத்கீதை மற்றும் இதர ஆன்மீக நூல்களை படித்து வருகிறேன், அவற்றை என்னால் சுயமாக புரிந்து கொள்ள முடியும் என்றும் ஆன்மீக வாழ்க்கையை நானே சுயமாக பயிற்சி செய்யலாம் என்றும் தோன்றுகிறது. நீங்கள் பகவத்கீதையை புரிந்து கொள்ளவில்லை என்று தோன்றுகிறது. ஏனெனில் கீதையின் 4வது அத்தியாயத்தில் ஸ்லோகம் 34 பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறுகிறார், ஆன்மீக குருவை அணுகி உண்மையை அறிய முயற்சி செய். அடக்கத்துடன் அவரிடம் கேள்விகள் கேட்டு அவருக்கு தொண்டு செய். உண்மையை கண்டவர்களான தன்னுணர்வு பெற்ற ஆத்மாக்கள் உனக்கு ஞானத்தை அளிக்க முடியும். ஆன்மீக குருவை ஏற்பதற்கான காரணங்கள்: ஒவ்வொருவருக்கும் அன்றாட வாழ்வில் கார், செல்போன், டிவி, வாஷிங் மிஷின், குளிர்சாதன பெட்டி போன்ற பொருட்கள் தேவைப்படுகின்றன. இவற்றுடன் வாழ்வதே இன்றைய வாழ்வில்
ஃபேஷன் ஆகிவிட்டது. சிலர் ஆன்மீக குருவை ஏற்பதையும் அது போன்ற ஒரு ஃபேஷனாக மாற்றிவிட்டனர். சிலரோ ஆன்மீக குருவை நல்ல படிப்பிற்காகவும் நல்ல வேலைக்காகவும் நல்ல ஓய்விற்காகவும் நல்ல ஆரோக்கியத்திற்காகவும் ஏற்கின்றனர். சிலர் நல்ல காம வாழ்விற்காகவும் ஏற்கின்றனர். ஆனால் இவற்றிற்கும் தன்னுணர்விற்கும் துளிகூட சம்பந்தமில்லை. அதுபோன்ற விஷயங்களை விரும்பினால் குறிப்பிட்ட கட்டணத்துடன் அவற்றை வழங்கக்கூடிய எத்தனையோ பெயரளவு யோகிகளும் குருமார்களும் உள்ளனர். இன்றைய உலகில் அது ஒரு மாபெரும் தொழிலாக இருக்கின்றது. ஆனால் ஆன்மீக வாழ்க்கை என்பது இவற்றிலிருந்து முற்றிலும் மாறுபட்டதாகும். தத்விஞானார்த்தம் குரும் ஏவாபி கச்சேத். தன்னுணர்வை அடைய விரும்புபவன் ஆன்மீக குருவை கட்டாயம் அணுக வேண்டும் என்று புராதன வேத இலக்கியமான முண்டக உபனிஷத் 1.2.12 கூறுகிறது. மேலும் தஸ்மாத் குரும் பிரபத்யேத ஜிக்ஞாசு ஸ்ரேய உத்தமம். வாழ்வில் உயர்ந்த குறிக்கோளை அடைவதில் தீவிரமாக இருப்பவன் ஆன்மீக குருவிடம் சரணடைய வேண்டும் என்று ஸ்ரீமத் பாகவதம் 11ஆம் காண்டம் அத்தியாயம் 3 பதம் 21 கூறுகிறது. தங்களுடைய சீடர்களின் பணத்தை சூறையாடுவதில் மிகவும் நிபுணர்களாக இருக்கும் பெயரளவு குருமார்கள் பலர் இருப்பர் என்றும் எல்லா பௌதிக கவலைகளிலிருந்தும் தங்களுடைய சீடர்களை விடுவிக்க கூடிய உண்மையான ஆன்மீக குருவை காண்பது அரிதானது என்றும் புராணங்கள் எடுத்துரைக்கின்றன. வாழ்வின் மிக உயர்ந்த குறிக்கோளான தன்னுணர்வு நம்மை இந்த ஜடவுலகின் இன்ப துன்பத்திற்கு அப்பாற்பட்ட நிலைக்கு அழைத்து செல்கிறது. ஜடவுலக வாழ்க்கை முற்றிலும் குழப்பங்கள் நிறைந்ததாகும். வாழ்வின் குழப்பங்களுக்கு தீர்வை தேடுவதில் நேர்மையாக இருப்பவன் உண்மையான ஆன்மீக குருவை தேடுதல் அவசியமானதாகும். உண்மையான ஆன்மீக குருவை தேடுபவர் பகவத்கீதையில் அர்ஜுனன் வெளிப்படுத்திய அதே பணிவினை வெளிப்படுத்துதல் அவசியமாகும். கீதையில் 2.7 அர்ஜுனன் கிருஷ்ணரிடம் கூறுகிறான், இப்போது நான் என் கடமையை பற்றி குழப்பமடைந்து கருமித்தனமான பலவீனத்தால் என் இயல்புகளை எல்லாம் இழந்து விட்டேன். இந்நிலையில் எனக்கு நல்லது எது என்று நிச்சயமாக கூறும்படி உம்மை கேட்டுக்கொள்கிறேன். இப்போது உம்மிடம் சரணடைந்த சீடன் நான். அருள் கூர்ந்து எனக்கு அறிவுரை கூறுவீராக. அதுவரை நண்பனாக இருந்த அர்ஜுனன் தற்போது சீடனாக சரணடைகிறான். ஏனெனில் நட்பு எனும் உறவில் பேசப்படும் பேச்சுகள் இனிமேல் பயன் தராது என்பதை அவன் உணர்ந்தான். கிருஷ்ணரிடம் சரணடைகிறான் என்றால் அவர் கூறுபவை அனைத்தையும் பின்பற்ற ஒப்புக்கொள்கிறான் என்று பொருள். ஆன்மீக குருவை ஏற்பது என்றால் அவர் கூறும் கட்டளைகளை அப்படியே பின்பற்றுதல் என்று அர்த்தம். அவரது கட்டளைகள் மீறப்படக்கூடாது. எனவே குருவை தேர்ந்தெடுப்பதில் ஒருவன் கவனமாக இருத்தல் வேண்டும். நீங்கள் ஒரு தவறான நபரை ஆன்மீக குருவாக ஏற்றுவிட்டால் அவர் உங்களை தவறான வழியில் வழிநடத்துவார். அப்போது உங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் சீரழிந்துவிடும். ஆன்மீக ஞானத்தை பெறுவதற்கு சீட பரம்பரையில் வரும் உண்மையான ஆன்மீக குருவை அணுகுவது கட்டாயம் என்று உபனிஷத் கூறுகிறது. ஆன்மீக குரு என்பவர் யார்? ஆன்மீகம் பௌதீகம் என எதை எடுத்துக்கொண்டாலும் கடவுளை காட்டிலும் சிறந்த அறிவாளி யாரும் இல்லை. எனவே மூல முழுமுதற் கடவுளான கிருஷ்ணரே ஆதி குரு. ஆனால் கிருஷ்ணரிடமிருந்து நாம் எவ்வாறு வழிகாட்டுதலை பெற முடியும்? மாபெரும் ஆச்சாரியரான கிருஷ்ணதாச கவிராஜ கோஸ்வாமி இக்கேள்விக்கு பதிலளிக்கின்றார். கட்டுண்ட ஆத்மா தன்னுடைய சொந்த முயற்சியினால் கிருஷ்ண உணர்வினை புதுப்பிக்க முடியாது. ஆயினும் பகவான் தன்னுடைய காரணமற்ற கருணையினால் வேத இலக்கியங்களையும் புராணங்களையும் அதற்காக தொகுத்துள்ளார். சைதன்ய சரிதாமிரதம் மத்திய லீலை 20.122. எனவே வேத இலக்கியங்களை நம்பிக்கையுடனும் கவனத்துடனும் கேட்பதால் நாம் கடவுளிடமிருந்து ஆன்மீக வழிகாட்டுதலை பெற இயலும். வேத இலக்கியங்கள் என்பது வேதங்கள், உபனிஷத்துகள், வேதாந்த சூத்திரம், மகாபாரதம், புராணங்கள், மிகவும் முக்கியமாக ஸ்ரீமத் பாகவதம், பகவத்கீதை ஆகியவற்றை உள்ளடக்கியதாகும். இவை அனைத்தும் முழுமுதற் கடவுள் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் இருந்து வருகின்றன. அவர் அதனை பிரம்மதேவருக்கு முதலில் உபதேசித்து அதன் பின்னர் படிப்படியாக அது கீழிறங்கி வருகிறது. சுமார் 5000 வருடங்களுக்கு முன்னர் வியாசதேவர் அதனை எழுத்து வடிவில் வழங்கினார். இங்கே முக்கியமான கருத்து என்னவெனில், உண்மையான ஆன்மீக குருவை தெரிந்து கொள்வதற்கு நாம் வேத இலக்கியங்களை அணுக வேண்டும் என்பதே. ஏனெனில் உண்மையான ஆன்மீக குருவின் குணங்கள் அங்கே விளக்கப்பட்டுள்ளன. ஆன்மீக பாதையை தேடிய பல்லாயிரக்கணக்கான மக்கள் பல்லாயிரம் வருடங்களாக வேத வழிமுறையினால் பக்குவமடைந்துள்ளனர். கேள்வி: ஆனால் எதையும் படிக்காமல் நேர்மையான ஆன்மீக குருவை சந்திப்பது இயலுமா? நிச்சயமாக.
ஓர் அதிர்ஷ்டசாலி மனிதன் பக்குவமான ஆன்மீக குருவினை சந்தர்ப்ப வசத்தினால் கூட சந்திக்க நேரிடலாம். ஆனால் நீங்கள் அந்த அதிர்ஷ்டசாலி மனிதனாக இல்லாமல் போகலாம். நீங்கள் ஒரு ஏமாற்றுக்காரனை சந்திக்க நேரிடலாம். இதனை எவ்வாறு உணர்வீர்கள்? ஒரு நல்ல கட்டிட கலைஞரை நீங்கள் தேடுவதாக வைத்துக் கொள்வோம். உங்களுக்கு கட்டிடங்களை பற்றிய போதிய அறிவு இல்லாவிட்டால் கூட தங்களுக்கு அதிர்ஷ்டம் இருப்பின் ஒரு நல்ல நேர்மையான கட்டிட கலைஞனை சந்திக்கலாம். ஆனால் நீங்கள் தேடக்கூடிய நபரின் தகுதிகள் என்னவாக இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் அறிந்திருந்தால் நல்லவரை சந்திப்பதற்கான தங்களுடைய வாய்ப்புகள் அதிகம். இது ஆன்மீக குருவிற்கும் பொருந்தும். அறிவினை நீங்கள் நம்பலாம், அதிர்ஷ்டத்தினை நம்பவியலாது. ஆன்மீக குருவிடம் சரணடைவது என்னும் முக்கியமான முடிவினை அதிர்ஷ்டத்திடம் விட்டுவிடுதல் கூடாது. குருட்டுத்தனமாகவோ மனவெழுச்சியினாலோ ஆன்மீக குருவிடம் சரணடைய கூடாது. குருவின் தகுதிகளாக வேத இலக்கியங்களில் சொல்லப்பட்டுள்ளவற்றை அறிந்திருத்தல் அவசியம். அடுத்த கேள்வி, நல்ல முடிவை எடுக்கும் திறனற்ற நபர்கள் உண்மையான குருவை எவ்வாறு அடைவது? முதல் விஷயம், ஒரு பள்ளிக்கூடத்தை தேடுவதை போல நீங்கள் ஆன்மீக குருவை தேட வேண்டும். பள்ளிக்கூடம் என்றால் என்ன என்பது குறித்து ஓர் ஆரம்ப அறிவாவது உங்களுக்கு இருத்தல் வேண்டும். பள்ளிக்கூடத்தை தேடிக்கொண்டு நீங்கள் துணிக்கடைக்கு செல்லக்கூடாது. பள்ளிக்கூடம் என்றால் என்ன, துணிக்கடை என்றால் என்ன என்பதை கூட அறியாத அளவிற்கு நீங்கள் அறியாமையில் இருப்பீர்களேயானால் அப்போது அது மிகவும் கடினம். ஆன்மீக குருவின் தகுதிகளை பற்றிய அடிப்படை அறிவாவது உங்களுக்கு அவசியம் தேவை. ஆன்மீக குருவின் தகுதிகள் யாவை? உண்மையான ஆன்மீக குருவின் தகுதிகளை 2 வார்த்தைகளில் கூறிவிடலாம். ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம், முண்டக உபனிஷத் 1.2.12. ஸ்ரோத்ரியம் என்றால் ஆன்மீக குருவானவர் வேத ஞானத்தை மற்றொரு ஆன்மீக குருவிடமிருந்து பெற்றிருக்க வேண்டும் என்று பொருள். மேலும் அந்த ஆன்மீக குருவானவர் அதனை ஸ்ரீ கிருஷ்ணரிடமிருந்து வரும் குருசீட பரம்பரையில் பெற்றிருக்க வேண்டும். உண்மையான ஆன்மீக குரு புதிதாக எதையும் கண்டுபிடிப்பதில்லை. அவருடைய பணி அறிவை பரிமாறுவது மட்டுமே, உருவாக்குவது அல்ல. அவருடைய கடமை வேத ஞானத்தை பகவான் எவ்வாறு வழங்கினாரோ அவ்வாறே உள்ளது உள்ளபடி வழங்குவதாகும். ஒரு தபால்காரர் எவ்வாறு தபால்களில் தன்னுடைய சொந்த கருத்துக்கள் எதையும் சேர்க்காமல் குறைக்காமல் வழங்குகின்றாரோ அதுபோல ஆன்மீக குருவானவர் வேத ஞானத்தை குறைக்காமல் சேர்க்காமல் அப்படியே வழங்குகிறார். ஆன்மீக குருவிடம் இந்த தகுதிகள் உள்ளன என்பதை எவ்வாறு அறிவது? மிகவும் எளிது. கிருஷ்ணரின் வார்த்தைகள் பகவத்கீதையில் பதிவு செய்யப்பட்டுள்ளன. உதாரணமாக கீதையில் கிருஷ்ணர் கூறுகிறார், எப்போதும் என்னை நினைத்து கொண்டிரு, என்னிடம் சரணடை. பகவத்கீதை 9.34. உண்மையான ஆன்மீக குருவானவர் தனது சீடனிடம் எப்போதும் கிருஷ்ணரை நினைக்கும்படியும் அவரிடம் சரணடையும்படியும் அறிவுறுத்துவார். அருவமான ஒன்றினை நினைக்கும்படியோ கிருஷ்ணர் அல்லாத வேறொருவரிடம் சரணடையும்படியோ அவர் கூற மாட்டார். அவ்வாறு அவர் கூறினால் அவர் எப்படி உண்மையான குருவாக இருக்க முடியும்? அத்தகைய நபரை நாம் உடனடியாக உபயோகமற்றவர் என்று நிராகரிக்க வேண்டும். ஆன்மீக குருவானவர் தன்னை கடவுளாக விளம்பரப்படுத்திக் கொள்ளக்கூடாது. உண்மையான ஆன்மீக குரு எப்போதும் தன்னை கடவுளின் பணிவான சேவகனாகவே கூறிக்கொள்கிறார், கடவுளாக அல்ல. நான் கடவுள் அல்லது நீங்களும் கடவுளாகலாம் என்று சீடர்களிடம் கூறக்கூடிய எந்த ஒரு குருவும் ஏமாற்றுக்காரனே. உண்மையான குருவின் 2வது தகுதி பிரம்மனிஷ்டம். பிரம்மனிஷ்டம் என்றால் ஆன்மீக குருவானவர் கிருஷ்ணரின் மீது பூரண நம்பிக்கை கொண்டவர் என்றும் எப்போதும் கிருஷ்ண உணர்வில் மூழ்கியவர் என்றும் பொருள்படும். ஆன்மீக குருவானவர் எல்லாவித பௌதிக பற்றுதல்களில் இருந்தும் விடுபட்டவராக இருக்க வேண்டும். அவர் தன்னுடைய புலன்களின் எஜமானராக இருக்க வேண்டும், புலன்களின் சேவகனாக அல்ல. உதாரணமாக, யாரேனும் ஒருவர் போதைப் பொருட்கள், பெண்கள் அல்லது சிகரெட் போன்றவற்றில் பற்றுடையவராக இருப்பின் அவர் குருவாக இருப்பது என்று கேள்விக்கே இடமில்லை. ஆனால் எத்தனையோ பெயரளவு குருமார்கள் தங்களை ஆனந்தத்தின் உச்ச நிலையில் இருப்பவர்களாக கூறிக்கொண்டு சீடர்களிடம் காம செயல்களில் ஈடுபடும் தரம் தாழ்ந்த நிலைக்கு வருகின்றனர். அவர்கள் பிரம்மனிஷ்டம் என்னும் தகுதியை அடையவில்லை. ஆன்மீக குருவானவர் எப்போதும் கிருஷ்ணரை நினைப்பவராக, கிருஷ்ணரின் பக்தராக, கிருஷ்ணரின் புகழை பரப்புபவராக இருக்க வேண்டும். ஆன்மீக குரு ஞானத்தை எவ்வாறு வழங்குகிறார்? ஆன்மீக குருவானவர் சீடனின் தலையை தொட்டு அல்லது ஏதோ ஒரு எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்து தன்னுடைய சக்தியை சீடனுக்கு வழங்குகிறார் என்பதை போன்ற கதைகளை நாம் சில நேரங்களில் கேட்கிறோம். வேறு சிலரோ கண் அசைவு, கட்டிப்பிடித்தல், புதிரான விடுகதைகள், இரகசிய மந்திரங்களை காதில் ஓதுதல் போன்றவற்றினால் ஞானம் வழங்குவதாக கூறுகின்றனர். ஆனால் இந்த வழிமுறைகள் எதுவுமே உண்மையான ஆன்மீக தன்னுணர்வுடன் கொஞ்சம் கூட சம்பந்தமுடையவை அல்ல.
வேத வழிமுறை மிகவும் எளிமையானது. ஆன்மீக குருவானவர் தன்னுணர்வு பெற்ற ஆத்மா. அந்த ஆன்மீக குருவின் உபதேசங்களை கேட்டு பின்பற்றுவதால் சீடனும் தன்னுணர்வை பெற முடியும். அவ்வளவுதான். இங்கே இரகசிய மந்திரங்கள் ஏதுமில்லை. திடீரென முளைக்கும் லிங்கங்களும் இல்லை. ஆன்மீக குருவானவர் எளிமையான முறையில் தான் தன்னுடைய குருவிடமிருந்து கற்ற விஷயங்களை அப்படியே தனது சீடனுக்கு கற்றுத்தருகிறார். பணிவான மனப்பான்மையுடன் அவற்றை கேட்டு பின்பற்றுவதால் சீடனும் தன்னுணர்வை அடைகிறான். சீடன் தன்னுடைய நேர்மையான கேள்விகளை குருவிடம் சமர்ப்பிக்கிறான். குருவும் அக்கேள்விகளுக்கு அதிகாரபூர்வமான முறையில் பதிலளிக்கிறார். பக்தி தொண்டின் விஞ்ஞானம் என்பது முற்றிலும் தெய்வீக சக்தியினால் நிறைந்தது. ஆன்மீக குருவிற்கு பணிவுடனும் அடக்கத்துடனும் சேவை செய்து அவரிடமிருந்து கேட்போமானால் அந்த தெய்வீக சக்தியினை நம்மாலும் உணர முடியும். அப்போது நாம் ஆன்மீக அறிவினை பெற்று பௌதிக வாழ்வின் சிக்கல்களுக்கு அப்பாற்பட்ட முழுமுதற் கடவுளின் திருநாட்டிற்கு திரும்பிச் செல்ல முடியும். மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.